மத்திய அரசின் இம்பார்ட்டன்ட் ரீநேம்ஸ் பார்க்குறோம். பிரதமர் அலுவலகம் இது முதல்ல பிரதமர் செயலகம்னு இருந்துச்சு 1947. 1977 வரைக்கும் பிரதமர் செயலகம் தான் இருந்துச்சு. 1977 மொரார்ஜி தேசாய் பீரியடில் பிரதமரின் அலுவலகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ 2025 சேவா தீர்த்துன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதற்கான மீனிங் என்னென்னா புனிதமான சேவை தளம். அடுத்தது சென்ட்ரல் செக்ரட்டரியேட், மத்திய தலைமைச் செயலகம். இதோட பெயர் கர்த்தவிய பவன் என பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதுக்கான மீனிங் கடமைக்கான மாளிகை. அடுத்தது ராஜ்பவன், ஆளுநர் மாளிகைக்கு பேர் ராஜ்பவன் சொல்லுவோம். அதை இப்போ லோக் பவன் மாற்றிருக்காங்க. லோக்னாலே மக்கள் தெரியும், மக்களின் இல்லம். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ராஜ்பவனும் லோக் பவன் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது 2005 தொடங்கப்பட்டது. இது 2009 தான் மகாத்மா காந்தியோட பெயர் சூட்டப்பட்டது. இப்போ 2025 இதோட நேமை விபிஜி ராம்ஜின்னு மாற்றிருக்காங்க. அதாவது விக்ஷித் பாரத் ரோஜ்கர் அஜீவிகா விஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. மகாத்மா காந்தி உறுதி திட்டம் இருக்கும்போது 100 நாள் இருந்தது, இப்போ 125 நாளாக மாற்றிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் கவர்மெண்ட் நிதி ஒதுக்காததுனால இவங்களே 2024 கர்மஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. மகாத்மா காந்திங்கிற பெயரை எடுத்ததுனால அதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த கர்மஸ்ரீ திட்டத்துக்கு மகாத்மா காந்தி அப்படிங்கிற பெயரை சூட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் மாளிகை ராஷ்டிரபதி பவன். இதில் மாளிகையோட நேம் மாற்றலை, அந்த மாளிகையில் உள்ள 2 ஹால் நேமை மாற்றிருக்காங்க. தர்பார் ஹால், அசோக் ஹால்னு இருக்குது. இந்த தர்பார் ஹாலை கனதந்திர மண்டபம்னு மாற்றிருக்காங்க. அசோக் ஹாலுக்கு அசோக் மண்டபம்னு மாற்றிருக்காங்க. இது 2024 மாற்றிட்டாங்க.